இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவுக்கும் அதன் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலுக்கும் ஈரான் பரம எதிரியாக இருக்கிறது. அந்த நாடு அணு ஆயுதம் தயாரித்து வருவதையும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பதையும் தங்களுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கின்றன. ஈரானை தடுக்க கடந்த ஆண்டு இரு நாடுகளும் போரில் குதித்தன. ஈரானின் முக்கிய அணுக்கூடங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் குண்டு வீசி தகர்த்தன. இனி அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என தங்களுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டினார். ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும் போதே ஈரானை சுற்றியுள்ள நாடுகளில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்களில் ஆயுதங்களை குவித்தார் ட்ரம்ப். ஈரானுக்கு பக்கத்தில் கடலிலும் முக்கிய போர் விமானங்களை நிலைநிறுத்தினார். பேச்சுவார்த்தையில் உடன்படாவிட்டால் போர்தான் என்று எச்சரித்தார். 3 கட்டமாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தின. இதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனால் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த போர் திட்டத்தை அமெரிக்கா செயல்படுத்தியது. இஸ்ரேலுடன் சேர்ந்து 4 திசையிலுமிருந்து ஈரானை சுற்றி வளைத்து தாக்கியது. இஸ்ரேலிலிருந்தும் ஈரானை சுற்றியிருக்கும் அமெரிக்க படை தளங்களிலிருந்தும் ஏற்கனவே கடலில் நிலைநிறுத்தியிருந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து ராட்சத குண்டுகளுடன் கொத்து கொத்தாக போர் விமானங்கள் பறந்தன. ஈரான் தலைநகர் டெஹ்ரான், தெற்கு டெஹ்ரான் மற்றும் சுற்றியிருக்கும் பகுதிகளில் குண்டு மழை பொழிந்தன. மொத்தம் 30 இடங்களை குண்டு வீசி பந்தாடின. குறிப்பாக ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி, அதிபர் மசூத் பெசஸ்கியான் அலுவலகங்கள் மீது குண்டு வீசப்பட்டன. உளவுத்துறை, இராணுவ தலைமையகம், அணுசக்தி மற்றும் பாதுகாப்புத்துறை அலுவலகங்களும் குறிவைக்கப்பட்டன. தெற்கு டெஹ்ரானில் வசிக்கும் முக்கிய அமைச்சர் வீடுகளிலும் குண்டு வீசப்பட்டது. தலைநகர் டெஹ்ரான் முழுவதும் குண்டு சத்தம் கேட்டது. ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் என்ற பெயரில் இந்த தாக்குதலை அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தின. இதற்கு சிங்கத்தின் கர்ஜனை என்று அர்த்தம். ஈரானின் முக்கிய தலைவர்களை வேட்டையாடுவதும் எஞ்சியிருக்கும் அணு ஆயுத கூடங்கள், ஏவுகணை மையங்களை தகர்ப்பதுதான் இந்த ஆபரேஷனின் முக்கிய நோக்கம் என்று இஸ்ரேல் சொன்னது. இரு சக்தி வாய்ந்த நாடுகள் நடத்திய இந்த தாக்குதலில் பல 100 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இருப்பினும் இதுவரை எவ்வளவு பேர் இறந்தனர் என்ற தகவல் வெளியாகவில்லை. அதேபோல் ஈரானின் முக்கிய தலைவர்களும் இதில் இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் உச்ச தலைவர் மற்றும் அதிபர்கள் இந்த தாக்குதலில் தப்பிவிட்டதாகவும் அவர்கள் பூரண நலத்துடன் இருப்பதாகவும் ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதை முன்கூட்டியே அறிந்த ஈரான் உச்ச தலைவர் கமேனியை பாதுகாப்பான பதுங்கு குழிக்கு கொண்டு சென்று விட்டது. இதற்கிடையே இஸ்ரேல் அமெரிக்காவை பழிதீர்க்கும் விதமாக ஈரானும் தாக்குதலை துவங்கியது. இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்பட முக்கிய நகரங்களை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் குண்டுகளை 5 கட்டமாக வீசியது. இருப்பினும் இஸ்ரேலின் அயன்டோம் போன்ற வான்தடுப்பு கவசங்கள் ஈரான் வீசிய பல ஏவுகணைகளை நடு வானிலேயே அழித்துவிட்டன. நாடு முழுதும் சைரன் ஒலித்ததால் மக்கள் பதுங்கு குழியில் தஞ்சமடைந்தனர். மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் பதுங்கு குழிகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மக்களை அறிவுறுத்தியது இஸ்ரேல். இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாதிகளும் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை வீசி தாக்கினர். ஈரான் இதோடு நிறுத்தவில்லை. அமெரிக்காவை பழிவாங்கும் விதமாக தங்கள் நாட்டை சுற்றியிருக்கும் அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது ஈரான் குண்டு வீசி தாக்கியது. இதில் கடற்படை தளத்தின் முக்கிய பகுதி சேதமடைந்தது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம்,
கத்தார் மற்றும் குவைத்தில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் குண்டு வீசியது. இதனால் ஈரான் இஸ்ரேலை தாண்டி கத்தார், பஹ்ரைன், குவைத், அமீரகம், ஏமன் போன்ற நாடுகளிலும் உச்சகட்ட போர் பதற்றம் நீடிக்கிறது. அமீரகம் மீது ஈரான் குண்டு வீசிய போது அதை வான் தடுப்பு கவசம் இடைமறித்து அழித்தது. அதில் சிதறிய ஏவுகணை துண்டுகள் விழுந்து அபுதாபியில் ஒருவர் இறந்தார். இது தவிர மற்ற இடங்களில் எவ்வளவு பேர் இறந்தனர் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. இருப்பினும் ஈரானில் முக்கிய படை தளபதிகள், பல தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த போர் இதோடு நிற்பதாக தெரியவில்லை. அடுத்தடுத்து தாக்குதலை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரம் காட்டி வருகின்றன. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஈரான் அடிபணியாவிட்டால் இந்த போர் மேலும் தீவிரமடையும் என்றே சர்வதேச நிபுணர்கள் சொல்கின்றனர்.